சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல டூட் பைசான் படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போறோம். கடந்த 17ஆம் தேதி திரைக்கு வந்த டூட் படம் சர்ச்சையில சிக்கினாலும் வசூல்ல நல்ல வரவேற்பை பெற்று வெற்றி அடைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த படத்தை இளைஞர்கள் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 5 நாட்கள்ல இந்த படம் 100 கோடி வசூல் செய்ததாக தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சது. லவ் டுடே, டிராகன் படங்களை தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதனின் 3வது திரைப்படமும் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கிளப்ல இணைஞ்சிருக்கு, சாதனை படைச்சிருக்கு. அது மட்டுமின்றி தொடர்ந்து வசூல்ல பட்டைய கிளப்பி வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில 12 நாட்கள்ல பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் உலக அளவில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு. அதன்படி 12 நாட்களில் 109 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படத்தினுடைய வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜுடைய பைசன் திரைப்படம். தமிழ் சினிமாவில் தனக்கென்று தனி இடத்தை உருவாக்கியுள்ள இயக்குநர்களில் முக்கியமானவர் ஒருத்தர் தான் மாரி செல்வராஜ். இவர் இயக்கிய பைசன் படம் சமீபத்தில் வெளிவந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. சிலர் எதிர்மறையான விமர்சனங்களை வச்சாலும் மக்கள் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல துருவிக்ரம் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இவருடன் இணைஞ்சு பசுபதி, அனுபமா பரமேஸ்வரன், ரஜிஷா விஜயன், லால், அமீர் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. நிவாஸ் கே பிரசன்னா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. முதல் நாள்ல இருந்தே பைசன் படத்தினுடைய வசூல் குறித்த விவரங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த நிலையில 12 நாட்கள்ல கடந்திருக்கும் இந்த படம் உலக அளவுல 58 கோடிக்கு மேல வசூல் பண்ணிக்கிறதா தகவல் வெளியா இருக்கு. இனி வரும் நாட்கள்ல பைசன் படம் எவ்வளவு வசூல் செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.